வருகின்ற 16ஆம் தேதி செங்கல்பட்டு பரனூரில் அமைந்திருக்கின்ற சுங்கசாவடியை முற்றுகையிட போராட்டத்தை நமது கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றன. ஒன்றிய பாஜக அரசு சுங்கசாவடி கட்டணத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகின்றது. போராட்டம் அறிவித்ததுக்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் வேலு அவர்கள் தமிழகத்தின் 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதிக்கு பிறகும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இது சட்டவிரோதமானது. தமிழக அரசின் சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். உடனடியாக 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய நிலைப்பாடை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் குறிப்பாக தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த சுங்கச்சாவடி கொள்ளையை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வருகிறது. அதை கண்டித்து சுங்கச்சாவடிகளை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் அவருடைய தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மிக பிரமாண்டமான முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது தாம்பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டில் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்றார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் வேலூர், விழுப்புரம், கனியூர், கோவை, திருவெரும்பூர், கப்பலூர், நாங்குநேரி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட 7 சுங்கச்சாவடிகளை மனிதநேய மக்கள் கட்சி முற்றுகையிடுகிறது. அன்றைய 16ஆம் தேதி ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு வாகனங்கள் வாங்கும்போது, குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போதும், அதேபோல் கார்கள் வாங்கும் போதும், பஸ்ஸுகள் வாங்கும் போதும், லாரிகள் வாங்கும் போதும் ரோடு டாக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிதியை வரியாக ஒன்றிய அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது. அதை வாங்கி கொண்டு உலக வங்கியிடம் கடனும் வாங்கி கொண்டு ₹1 பிரமாண ரோடுகளை, குறிப்பாக உதாரணத்துக்கு ₹1 உண்டான பொருள் ரோடுகளை சாலையில் அமைத்துவிட்டு ஆண்டாண்டு காலமாக சுங்கச்சாவடி வசூல் என்ற ஒரு கொள்ளையை நடத்தி வருகின்றது. கேட்க நாதியற்றவர்களாக இந்திய மக்களும் குறிப்பாக தமிழக மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் சட்டவிரோதமாக தமிழகத்தில் இயங்கி வருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் வேலு அவர்களே சொல்லுவது என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு இந்த மோசடியிலே ஈடுபட்டு இருக்கின்றதுங்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமாக 30 மட்டுமல்ல, சுங்கச்சாவடியே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது தீர்மானம் போட்டிருக்கின்றோம். பத்திரிகையாளர் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சி கோவை மாநகராட்சி ஆணையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனென்று சொன்னால், அங்கிருக்கக்கூடிய சிறுகடை வியாபாரிகளுக்கு வங்கி மூலியமாக நிதி வாங்கி கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆனால் தாம்பரம் மாநகராட்சி சிறுகடை வியாபாரிகளில் வெண்டிங் கமிட்டி என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆணையாளர் இருப்பார்,
மாண்புமிகு மேயர் இருப்பார், ஆர்டிஓ இருப்பார், தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் இருப்பார், போக்குவரத்து துறை ஆய்வாளர் இருப்பார். அதே மாதிரி வியாபார சங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சங்கம் இருக்கின்றதோ அந்த சங்கத்தில் ஒவ்வொன்றாக இருப்பார்கள். இது வெண்டிங் கமிட்டி அமைக்கப்பட்டு இருக்கின்றது, தாம்பரத்தில் இருக்கின்றது. ஆனால் வரக்கூடிய ஆணையாளர்கள் ஒவ்வொருவராக வரும்போதும் தங்களுக்கு மன இச்சையின் அடிப்படையில் மனசு என்ன சொல்லுகிறதோ, அவருடைய மூளை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் வியாபாரிகளை பந்தாடக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்படுகின்ற வியாபாரிகள் யார் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களாக, நலிந்த மக்களாக, குறிப்பாக பெண்களாக இருக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திராவிட அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். இதை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வருங்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கிய அந்த சிறு வியாபாரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வண்ணமாக வெண்டிங் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான கடன் உதவியை பெற்றுத்தர வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைக்கின்றது. என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், மழை வெள்ளம் வரும் என்று சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி தான். அந்த தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி இம்முறை வெள்ளம் வரக்கூடாது, புயல் வரக்கூடாது என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அப்படி வந்தால் அரசாங்கத்தினுடைய இணைந்து எப்படி மக்களுக்கு உதவி செய்வது என்று ஆய்வு செய்வதற்காக பேரிடர் மீட்பு குழு ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அந்த குழு மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய பணிகளை நம்முடைய இயக்கத்தினுடைய இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி இணைந்து பணியாற்றுவார்கள்.